1 மணி நேரம் பேசலாம் நேருவை பற்றி. நேருவுடைய சொத்து குவிப்பு வழக்கு பல லட்சம் கோடி. இது எப்படியா வந்தது? எம்ஜிஆர் அப்படித்தான் பேசுவார். ஏண்டா துண்டு பீடி குடிச்சிட்டு உனக்கு எப்படா 3 மாடி கட்டடம்? அப்போ 70களில் எத்தனை வருஷத்துக்கு முந்தி? 55 வருஷத்துக்கு முந்தி. துண்டு பீடினா ஒரு பீடியை வாங்கி குடிச்சிட்டு அணைஞ்சு சோப்பில் வச்சுக்குவான். அப்புறம் திருப்பி அதே பீடியை குடிப்பான். அதுக்கு பேர் தான் துண்டு பீடி. துண்டு பீடி ஒரு பீடி அன்னைக்கு 1 பைசா தான். 1 பைசா பீடி வாங்க வக்கு இல்லாதவன் எப்படா திமுகவில் 3 மாடி கட்டடம் கட்டினான்? 3 மாடி கட்டடம் எனக்கு பெரிய அதிசயம். இன்னைக்கு எல்லாருமே எல்ஐசி மாதிரி 4 பில்டிங் வச்சிருக்கான். அதிமுக திமுக கவுன்சிலரை. இதுதான் அரசியல். எம்ஜிஆர் பேசுவார். அது 15 நாளைக்கு அந்த ஏரியா எம்எல்ஏ தூக்கம் இல்லாமல் தவிப்பான். இதுதான் அரசியல். நேருவை பற்றியும் மகேஷ் அன்பில் பொய்யாமொழியை பற்றியும் எத்தனை 1000 கோடி சொத்துக்களை வைத்திருக்கிறாருன்னு பட்டியல் போட்டிருந்தா மக்கள் ரசிகனை விட்டுருங்க, திருச்சி மக்கள் விஜயை கொண்டாடுவோம். அவ்வளோ கோபமாக இருக்கா. தில்லை நகர் முழுக்க நேரு பேரில் இருக்கு. அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போட்டியாக எங்கே பார்த்தாலும் காவேரி ஆஸ்பத்திரி இருக்கு. அமெரிக்காவில் 1000 ஏக்கர் பண்ணை இருக்கு. அமெரிக்காவில் நெப்போலியன் எவ்வளோ ஏக்கர்? 1000 ஏக்கர் இருக்கு.